தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இந்த வீடியோவை முழுமையாய் கேளுங்கள். அனுதினமும் தேவனை துதியுங்கள். பின்னும் நான் பார்த்தபோது, சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லக் கேட்டேன். அன்பு பிள்ளைகளே, பரலோகத்தில் 10 கோடிக்கும் அதிகமான தேவதூதர்கள் ஆட்டுக்குட்டியானவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லா உயிரினங்களும் பிதாவையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதிக்கின்றனர். நீங்கள் ஆண்டவரை அனுதினமும் துதிக்கிறீர்களா? அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. நீங்களும் இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாயிருப்போம். ஆமென். பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.